இயேசு பூமியில் இருக்கும் பொழுது ஒரு நடுராத்திரியில் நிக்கதேமுங்கிற மத போதகர் இயேசு சந்திக்க வருகிறார். நிக்கதேம் என்று சொல்லுகிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு யூத மத போதகர்கிட்ட சொல்றார், அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யூத மக்கள் நினைத்தார்கள் ரட்சிப்பு தங்களுக்குரியது என்று நினைத்தார்கள். தாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும், மற்ற உலகத்தில் இருக்க மக்கள்லாம் நரகத்துக்கு விறகு கட்ட நினைச்சான். அவர் யூத மத போதகர்கிட்ட சொல்லுகிறார், அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொன்னார். உலக மக்கள் எல்லா மக்கள் மேலேயும் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்ற செய்தி அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில். இயேசு பிறந்த பொழுது கிறிஸ்தவர்களே கிடையாது. அநேக மக்கள் கிறிஸ்தவங்க பண்டிகைங்கிறாங்க. இயேசு பிறந்தப்போ யார் கிறிஸ்தவங்க? வேதம் சொல்லுது, நாமெல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களாக இருந்த பொழுதே சொந்த குமாரனை கொடுத்தாருங்க. இதான் அன்புங்க. ரோமர் 5 சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ரொம்ப நல்லவன் ஒருவேளை மரிக்கலாம். ஒருவேளைனா கிடையாதுன்னு அர்த்தம், ஒருவேளை மரிக்கலாம். இந்த ஊர்லேயே இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ரொம்ப நாள் வாழ்கிறது நல்லது, அவருக்கா நான் சாகலான் இருக்கேன், அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? அவர் இருந்தால் ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் சாகலான் இருக்கேன். ஏன் இல்லை, என் பிள்ளைய கூட அவருக்காக சாக கொடுக்கலான் இருக்கேன், கொடுப்பீங்களா? உங்களோட ஒரே பிள்ளையே நேசகுமாரனை ஒரு உலகத்தில் இருக்க ஒரு நல்ல மனுஷனுக்காக சாக கொடுப்பீங்களா? அவர் எவரும் நல்லவராக இருந்தால் செத்துட்டு போன்னு விட்டுருவீங்க. அதான் அவர் நல்லவராக தான் எனக்கணங்க, என் பிள்ளை தாங்க எனக்கு முக்கியம், அந்த ஆள் சத்தம் எனக்கணங்க. நல்லவனுக்காக கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த ஊர்லேயே ஒரு ரவுடிப்ப போக்கிரிப்ப அவனுக்கு கொடுப்பீங்களா? துன்மார்க்கனு கொடுப்பீங்க? துன்மார்க்கனு கொடுப்பீங்களாங்க? ஆனால் கர்த்தர் நம்மை மீட்பதற்காக பாவிகளுக்கு குமாரனை கொடுத்தார். சொந்த நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மில் அன்பு கூர்ந்தனால குமாரனை கொடுத்தார். எதை காமிக்கிறது? தேவன் நமக்காக இருக்கிறான்னு காமிக்குது. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்குது, போட்டு பார்க்குறீங்க, கண்ணாடியில் போட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. உங்களையே கொஞ்சம் 10 படி தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களா கண்ணாடி நிற்கிறது, நீங்கள் தான் லட்ட கிராஃபிக்ஸான உங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு அழகாக தெரிறீங்க. விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. பர்ஸை பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸாக பார்க்குறீங்க. பர்ஸா ட்ரெஸ்ஸா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், பர்ஸ் இல்லாமா ட்ரெஸ்ஸு தான் முக்கியங்கிறாரு. சொல்கிறார், பர்ஸாம முக்கியம், ட்ரெஸ்ஸு தான் முக்கியம்னா அவர் பணத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். தேவன் தன் சொந்த குமாரனை கொடுக்கும் பொழுது, மனுஷனா குமாரனான்னு பார்க்கும் பொழுது மனிதர்கள் முக்கியங்கிறனால குமாரனை கொடுத்தார். அதான் தேவ அன்புங்க. அப்படி விட்டுருக்கலாம், போனால் போயிட்டு போய் எனக்கு குமாரன் தான் முக்கியம் நினச்சிருக்கலாம். நம்ம மீட்பதற்காக குமாரனை அனுப்பினார். அதான் தேவ அன்பு. தேவன் எதிராக இல்லைங்க, எந்த நிலையில் இருந்தால் தேவன் நமக்காகவே இருக்கிறார். குமாரனை பூமிக்கு அனுப்பினாரே, அதே தேவ அன்புங்க. அவருக்கு சிலுவையில் கஷ்டப்பட்டார், உண்மைதான். ஆனால் பூமியில் பிறந்ததே கஷ்டம் தெரியுமா? உங்களை ஒரு நாள் எறும்பா மாறுங்கன்னு சொன்னால் இருப்பீங்களா? ஒரே ஒரு நாள் மட்டும் எறும்பா இருக்குங்க, எறும்பு புத்தில் போய் வாழுங்கன்னா வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து எறும்பா மாறுறது கஷ்டம். வேதம் சொல்லுறது, வானமும் சிங்காசனம் பூமி ஒரு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன் பிள்ளையா கொஞ்ச நாள் இருக்கிறது கஷ்டங்க. அதுவே வேதனை, சொல்லி முடியாத வேதனை. அத்தனையும் நமக்காக சைத்து பிறந்தார். தான் தேவ அன்புங்க. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை, தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கால் என்னன்னாலும் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார். அவருடைய பிறப்பு நமக்காக இருக்கிறான்னு காமிக்குது. 2வது காரியம் அவருடைய மரணம். பிறந்து சில காரியங்களை சொல்லிட்டு போல, நமக்கு அவருடைய தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்புகள், பாவத்துக்குரிய மரணம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். இன்னைக்கு அநேக மக்கள் நினைக்கிறாங்க, நான் தாங்க பாவி. நான் பாவியா? எங்களை போய் பாவிங்கிறீங்க? எப்படி நீங்கள் பாவிங்கிறீங்க? நானா பாவம் செஞ்சுட்டேனா? எதன் அடிப்படையில் பாவம் செய்கிறீங்க? உங்களுக்கு கோபம் வருதுல்ல, அதுவே பாவம் தாங்க. முதல்ல நான் பாவி இல்லைன்னு சொல்கிறதே பாவம். 2வது கோபம் வர்றது 2வது பாவம். சில காரியம் செய்யலை, மனதில் எண்ணினீங்க, அது என்னது? பாவம். வேதம் சொல்லுகிறது, ஆசை வந்தாவே பாவம் தான், இச்சையே பாவம் தான்.
நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், நரகத்தில் போய் தள்ளணும். ஆனால் நம்ம மேல இந்த அன்பின் அடிப்படையில் சொந்த குமாரன் மேலே பாவத்தை வைத்து அவரை தண்டித்து முற்றிலுமாக தண்டித்தார். சும்மா தண்டிக்கலைங்க, நம்முடைய சகல பாவத்தையும், ஆதாமிலிருந்து இனி பிறக்கப்போகிற அத்தனை மக்களுடைய பாவத்தையும், அத்தனை காலத்தில் வருகிற பாவத்தை அவர் மேலே வச்சார். அநேக மக்கள் இயேசுனுடைய எல்லா பாவத்தையும் சுமந்தாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியல. ரட்சிக்கப்படுகிறவரே சுமந்தார் என்பதை ஏற்றுக்கொள்றாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் 2025 செய்கிற பாவத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அநேக மக்கள் ஏற்றுக்கொள்ளல. மரித்தது மனிதர் இல்லைங்க, தேவன். அவர் காலத்துக்கு வெளியே இருக்கிறார். அவர் காலத்துக்கு உள்ள இருக்கிறார் என்றால் அந்த காலத்தில் இருக்க மக்களுக்கு மரிப்பதே கஷ்டம். அவர் காலத்துக்கு வெளியே போய் எல்லா மக்களுடைய பாவத்தையும் தன்மேல் எடுத்துக்கொண்டார். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் அவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லுது. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் இல்லை? தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய மகனா இருக்கிறேன், மகளா இருக்கிறேன். ஒருவேளை தவறு செய்தால் கூட தேவனுக்கு ஆப்போசிட் அல்ல, தேவன் என் சைடில் தான் இருக்கிறார். எப்படி சொல்லுகின்றால், தேவன் நீதிபரர். தண்டித்தார், தண்டித்து என்னை நீதிமானாக மாற்றி என் சார்பாகவே இருக்கிறார். முதல் காரியம் பிறப்பு, இரண்டாவது காரியம் அவருடைய மரணம், மூணாவது காரியம் அவருடைய உயிர்த்தெழுதல். மரித்து மண்ணோட மண்ணா போயிட்டார் என்றால் எனக்காக பாவம் பரிகரிக்கப்பட்டன்னு சொல்ல முடியாது. மரித்தார், நரகம் போனார், மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தார். எதுக்கு உயிர்த்தெழுந்தார்? வேதம் சொல்லுது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில், என்னை நீதிமான் ஆக்குவதற்காகவே உயிர்த்தெழுந்தான் சொல்லுது. நீதிமான் ஆக்குவது என்றால் என்னோட எப்பொழுதுமே இருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உயிர்த்தெழுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு தேவன் எனக்காக இருக்கிறான்னு சொல்லுது. அவருடைய மரணம் எனக்காக இருக்குன்னு சொல்லுது. அவருடைய உயிர்த்தெழுதல் எனக்காக இருக்குன்னு சொல்லுது. 4வது காரியம், எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உங்களை விட்டு விலக மாட்டாருங்க, கைவிட மாட்டாருங்க. 24/7 உங்களோட தான் இருக்கிறார். அது எதை காமிக்கிறது? தேவன் உங்களுக்காக இருக்கிறான்னு காமிக்குது. 5வது காரியம், தேவன் உங்களுக்காக இருக்கிறான்னு எப்படி தெரியும் என்றால் இந்த வேத புத்தகம். தேவன் எனக்காக இருக்கிறார், என்னன்னாலும் செய்வார், எவ்வளவு தூரம் என்னை மீட்பதற்கு போவார்னு எப்படி தெரியும் என்றால் அந்த வேத புத்தகம் சொல்லுது. தேவன் எதிராக இல்லை, தேவன் நமக்காக இருக்கிறார்.